எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. டேய் வேணான்னு சொல்றல நிறுத்து. ஏய் சதீஷ். சதீஷ். வெண்ணிலா, இங்க எல்லாமே பசுபதிக்கு சாதகமா நடக்குது. இதுக்கு மேல நாம இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்ல. நீ என் கூட வந்துரு வெண்ணிலா. நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போறேன். நான் கூட வரேன் காவேரி. வெண்ணிலா, கீழே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா கிளம்பிடலாம். வா. அண்ணா வெண்ணிலா வண்டியில எஸ்கேப் ஆயி போறானே. அண்ணா வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துங்க. நிப்பாட்டுங்க. என்னாச்சுமா? என்னாச்சு? பசுபதியோட ஆளுங்க நிக்கறாங்க. அண்ணா வண்டியை திருப்புங்க. சரிமா. சீக்கிரம் வண்டியை திருப்புங்க. அண்ணா அண்ணா என்னன்னாச்சு வண்டி? இல்லம்மா, இருமா அண்ணா பாக்க. என்னாச்சு? அண்ணா சீக்கிரம் திருப்புங்க. ஐயோ அண்ணா. இருமா. வெண்ணிலா, என்னடா நீ இறங்கு. அண்ணா இறங்கு. நாங்க இறங்கிக்கிறோம். இறங்கு. ஏய் வா வா, இப்படி வா. வா. ஏய் வாடா. ஏய் போடா. சீக்கிரம் வா. டேய் அங்க போறடா. வாங்கடா. ஏய் வெண்ணிலா, வெண்ணிலா, வா வெண்ணிலா. என்னால முடியல, சுத்தமா முடியல. வெண்ணிலா, சரி இப்படி. ஏய் இங்க போறடா. வா. அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா. வா, சீக்கிரம் வா வெண்ணிலா. வா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கதையில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு என்ன மாதிரி கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லாத விஷயத்தை பற்றி தான் நம்ம பின்னாடி ஓடுவோம். அதை பற்றி தான் ஒரு கதை. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களா, ஒரு மீட்டிங்லேயோ ஒரு லெக்சர்லையோ நம்ம இருப்போம். அவங்க சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படியே மலர் பூக்கும். ஆனால் நம்ம மூளை அது பின்னாடியே ஓடாது, வேறு ஏதோ ஒரு சிந்தனை பின்ன ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு நாள் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜாவுக்கு ஒரே போர் அடிச்சுது. நம்ம ராஜா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம மந்திரி மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார். நம்ம மந்திரி ஒரு பெரிய புத்திசாலி. டே மந்திரி, நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, ஒரு நல்ல கதையாக வந்து ஒரு கருத்துள்ள கதையாக மக்களுக்கு சொல்கிறா அப்படின்றப்ப நம்ம மந்திரி உடனே எந்திரிச்சு மக்களுக்கு ஆற்று சொற்பொழிவு ஆற்றுக்கினே இருப்பார். ஆனால் யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஜனங்க எல்லாமே அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஏய் நேற்று த்ரிஷா நயந்திரா படம் பார்த்தியாப்பா? அப்பா நேற்று அந்த சீரியல் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்ததுப்பா. அவன் தள்ளி விட்டு கொண்டுடுவானா இல்லைன்றப்ப இதை பார்த்த பீர்பால் ஒரு நிமிஷம் அப்படியே பேசாமல் நிற்பார். நிறுத்திட்டு உடனே எல்லாரும் அப்படியே மௌனமாகிடுவாங்க. உடனே திரும்பி அவரோட ஸ்பீச் ஆரம்பிப்பார். நான் ஒரு ஊரில் ரொம்ப ஒரு சாம டக்கரான ஒரு சொப்பன சுந்தரி இருந்தாப்பா. அவள் கூட ஒரு நாயும் ஒரு கிளியும் இருந்தது. அவங்க ஒரு காட்டு வழியாக போயிட்டே இருந்தாங்க. அப்படி போகிறப்ப ஒரு ஆத்தங்கரையில் வந்து சேர்ந்துருவாங்க. அந்த ஆத்தங்கரையில் நாய் வந்து நீந்து போயிடும், கிளி வந்து பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் எங்கே விட்டாரோ திரும்பி அவர் சொற்பொழி ஆற்றுவார். உடனே மக்கள்லாம் ஏய் அந்த சொப்பன சுந்தரிக்கு என்ன ஆச்சு பதில் சொல்லுமேன், அதை சொல்லாமல் நீ மாட்டும் போயினே இருக்கேன் எல்லாம் ஆரவாரம் பண்ண. இதை கேட்ட நம்ம மந்திரி உடனே டேய் நான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல விஷயத்த ஆற்று நாத்துறேன், அதை விட்டு நீங்கள் சொப்பன சுந்தரி பின்னாடி கேட்டுருக்கீங்களாடா, என்னடா நினச்சிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இதை கேட்ட மன்னர் டேய் வழக்கம் போல் புத்திசாலித்தனத்தோடு நம்ம தப்பை வந்து சுட்டி காட்டிட்டானே, டேய் அவன் சொல்கிறத ஒழுங்காக எவனா கேட்கல தலையை வெட்டிடுவாங்க. எண்ட் ஆஃப் த செஷன் பிகேடி இருக்குது, மறந்துடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லி ராஜா வான் பண்ணுவார்.